மிக துல்லியமான ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம காட் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 மாசி மாதம் முடிவதற்குள்ளார, அதாவது 14/3/2026க்குள் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து குடும்பத்தில் நடக்கப் போகும் 2 சம்பவம், 2 பிரச்சனை, எதை செய்யணும் செய்யக்கூடாது, என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடவுள் பக்தி அதிகம் கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க. 3வது இடத்தில் சூரிய பகவானும், 2 மற்றும் 1வது இடத்தில் கேது பகவானும், 12வது இடத்தில் குரு பகவானும், 1 மற்றும் 2வது இடத்தில் சுக்கிரன் பகவானும், 3வது இடத்தில் புதன் பகவானும், 5வது இடத்தில் செவ்வாய் பகவானும், 1வது இடத்தில் சனி பகவானும், 8 மற்றும் 7வது இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்திருக்கின்றனர். இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சுக்கிர பகவான் மட்டுமே சாதகமாக இருக்கின்றனர். இதனால் அனைத்து விஷயங்கள்லையும் சற்று பொறுமையாக இருப்பது ரொம்ப அவசியம். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான செல்வாக்கு அதிகரிக்கப் போகின்றது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடுவது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் மறையப் போகின்றது. உங்களுக்கு மனம் மகிழும்படியான பல சம்பவங்கள் நிகழப்போகின்றது. எல்லா வகையிலையும் பல நன்மைகள் நிச்சயம் உண்டு அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகின்றது. தொழில் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத காலகட்டமாகவும் இது மாறப்போகின்றது. மாணவர்கள் பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க. எதிரிகளின் தொல்லையெல்லாம் நீங்க போகின்றது. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் மற்ற மாதங்களை காட்டிலும் நல்ல நன்மைகள் உண்டாகக்கூடிய மாதம் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். மற்ற ராசிக்காரர்களை விட அதிக அளவிலான ராஜ யோகம் உங்களுக்கு அடிக்கப் போகின்றது. உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலையே பட தேவையில்லை. சிறப்பான உடல் ஆரோக்கியமும் அமையப் போகின்றது. இப்படி பல நன்மைகள் உண்டானாலும் குடும்ப ரீதியாக கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒன்று பொருளாதார ரீதியாக பண வரவு ரீதியாக ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இல்லைன்னா வீட்டுக்குள்ளாரவே பிரச்சனை தான். 2வதாக உங்களுடைய குடும்ப விஷயங்களை நண்பர்களிடமும் சரி உறவினர்களிடமும் சரி சொல்வதை தவிர்த்திடுங்க. தனிப்பட்ட விஷயங்களை அவங்கக்கிட்ட சொன்னாலே பெரிய பாதிப்பு பிரச்சனை நிச்சயம் உண்டாகும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். மற்றபடி இந்த காலகட்டம் இந்த மாசி மாதம் சிறப்பாக அமையப் போகின்றது. முருகப்பெருமான் வழிபாடு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். செல்வ செழிப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள இது நிச்சயம் உதவும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம்.